தமிழ் சினிமால முற்போக்கு சிந்தனைகளோட படங்களை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம்.ஆர். ராதா அவர்கள் தான். நாடக நடிகராக இருந்து காமெடி, குணச்சித்திரம், ஹீரோ, வில்லன்னு கலக்கினவர். பல நடிகர்களுக்கு முன்னோடியா இருந்த இவர் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல அன்றைய தமிழ் முன்னணி நடிகர்களோட படங்கள்ல வில்லனா நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள்ல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. அப்படி அவருக்கு வெற்றி கொடுத்த படம் தான் ரத்த கண்ணீர். இந்த படம் காலம் கடந்தும் இன்னைக்கும் பேசப்படும் ஒரு காவியமாக இருக்க முக்கிய காரணம் எம்.ஆர். ராதா அவர்களின் இயல்பான நடிப்பு தாங்க. இந்த ரத்த கண்ணீர் படத்துல ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்படி வாழக்கூடாதுன்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு எம்.ஆர். ராதா. ஒரு கட்டத்துல குஷ்டரோகியா மாறின எம்.ஆர். ராதா தான் பழகிய நடிகை கிட்ட சாப்பாடு கேட்க போவாரு. அப்போ அந்த நடிகை உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு, என்ன தொடாதன்னு எட்டி உதைக்கணும். அந்த காந்தான்ற நடிகை கேரக்டர்ல எம்.என். ராஜம் நடிச்சிருப்பாங்க. இந்த காட்சியில நடிக்கிறப்போ மாடிப்படியில எம்.என். ராஜம் நிக்கணும், எம்.ஆர். ராதா அவர்கள் கீழே நிக்கணும். அவரை எப்படி எட்டி உதைக்க போறோம்னு தயங்கின எம்.என். ராஜம்க்கு எம்.ஆர். ராதா அவர்கள் தைரியம் சொல்லி நடிக்க வச்சிருக்காரு. காட்சி படமாக்குறப்போ எம்.என். ராஜம் அவரை எட்டி உதைச்ச எம்.என். ராஜமை கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா அவர்களே எம்.என். ராஜமுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி உதைச்சுக்கிட்டு இருக்காத, ஒரே ஷாட்ல முடின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த காட்சியை படமாக்கி இருக்காங்க. அந்த காட்சி தத்ரூபமா வந்திருக்குன்னு எல்லாரும் சொன்னாலும் எம்.என். ராஜம் எம்.ஆர். ராதா அவர்கிட்ட போய் தெரியாம எட்டி உதைச்சிட்டேன்னு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்.ஆர். ராதா அவர்கள் இந்த உலகத்துல யாரும் எதையும் தெரியாம செஞ்சிட முடியாது, நீ பெரிய நடிகையா வருவன்னு சொல்லியிருக்காரு. அந்த படத்துல அந்த சீன் தான் எம்.என். ராஜம் அவர்களுக்கு ஹைலைட்டா இருந்ததுன்னு அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க.